புதிய ஆண்டிலே அதிகமாக நீங்கள் கேட்டிருக்கிற காரியம் வாக்கு தத்துவத்தை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் சும்மா பார்க்கும்போதே வாக்கு தத்தம் என்கின்ற வார்த்தையை பார்த்திருப்பீர்கள், அல்லது அதை குறித்து பேசுவதை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த வாக்கு தத்தம் என்கிறதை குறித்து நானும் சில காரியங்கள் பேசியிருக்கிறேன் ஏற்கனவே. இன்றும் அதை குறித்து தான் பேசியிருக்கிறேன். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் என்ன, அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன, வாக்கு தத்தம் ஏதோ நித்தியத்திற்கு மட்டும்தானா, இல்லை இந்த பூமியிலே வாழ்வதற்கும் வாக்கு தத்தம் இருக்கிறதா என்கிறதை குறித்து முடிந்த அளவில் சுருக்கமாக உங்களோடு பேசுகிறேன். முதலாவது, வாக்கு தத்தம் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு உரிய ஒன்று அல்ல. ஏதோ 2025 ஆண்டுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு தத்தம், 26 ஆண்டுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு தத்தம், இப்படி ஒன்று கிடையாது. வாக்கு தத்தம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார்னு சொன்னால் அது அந்த மனிதனுடைய வாழ்க்கை முழுவதும் அந்த வாக்கு தத்தம் காணப்படுகிறது, அல்லது அந்த வாழ்க்கை முடிந்த பிறப்பாகவும் அந்த வாக்கு தத்தம் தொடர்கிறதாக காணப்படுகிறது. ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட வருடத்திற்கென்று ஒவ்வொரு வருடமும் எல்லாம் வாக்கு தத்தம் கொடுத்து கொண்டே இருப்பதில்லை. உதாரணத்திற்கு ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் ஒரு குறிப்பிட்ட வருடத்திற்குரியதல்ல. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உனக்குள் இந்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்பது காலங்களை கடந்தது. ஏதோ ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்கு ஆபிரகாமுக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குரியது மட்டுமல்ல, அல்லது அவனுடைய வாழ்நாள் முடிகிறது வரைக்கும் என்கிறது மட்டுமல்ல, அதையும் தாண்டி காலங்கள் கடந்தது. அது எப்படி என்றால், ஆபிரகாமுக்குள்ளாக அனைத்து உலக மக்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்பது ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்தெடுத்து அவன் சந்ததி மூலமாக வரப்போகிற இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த பூமியில் உள்ள எல்லா மக்களும் காப்பாற்றப்படுவார்கள் என்கிறது. அதுதான் ஆசீர்வாதம். காப்பாற்றப்படுவதுதான் ஆசீர்வாதம். நரகத்துக்கு போகிற மக்கள் காப்பாற்றப்படுவார்கள், நீதிமன்றாக்கப்படுவார்கள். அப்போ பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் என்று சொல்லும்போது, உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லும்போது, ஆபிரகாமு வழியாக வந்த இயேசு கிறிஸ்து மூலமாக இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு காரியத்தை குறித்த ஒரு வாக்குத்தத்தம். அது காலம் கடந்து ஏதோ ஆபிரகாம் 175 வருடம் இந்த பூமியில வாழ்ந்தான் அல்லவா, அந்த காலம் மட்டும் உரியதல்ல, அது காலங்கள் கடந்து இன்றைக்கும் நிற்கிற ஒன்றாக இருக்கிறது. அதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இரண்டாவது, வாக்குத்தத்தங்கள் நாம் பெற்றுக்கொள்வதனுடைய நோக்கம் என்ன என்கிறதை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உண்டாக இருக்கிறது. அதை குறித்து பேதுரு தன்னுடைய நிருபத்திலே கூறும்போது 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே பேதுரு கூறுகிறார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை படிக்கிறேன். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இச்சையினால் உலகத்தில் உண்டான கேடு, இச்சை, அந்த இச்சையினால் தான் இந்த உலகத்திலே கேடு வந்திருக்கிறது. இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது அது மரணத்தை பிறப்பிக்கும் என்று யாக்கோபு எழுதியிருக்கிறார். யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம். அப்போ இச்சையினால் கேடு வருகிறது, இச்சையினால் நரகம் கிடைக்கிறது, இச்சையினால் மரணம் நடக்கிறது, அதாவது 2ஆம் மரணம். இந்த கேடு எங்கே ஆரம்பித்தது? ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பித்து விட்டது. ஏதேன் தோட்டத்திலே முதல் பாவம் இச்சையினால் ஏற்பட்ட ஒன்று பாவம். அதற்கு முன்பதாக ஏற்பட்ட பாவம் இச்சையினால் ஒன்றுதான். அதற்கு முன்பதாக ஏற்பட்ட பாவம் எங்க? கடவுளோடு இருந்த ஒரு தூதன் அவன் நான் கடவுளுக்கு சமமாவேன் என்று சொல்லி ஆசைப்படுகிறான். அங்கேயும் இருதயத்துக்குள்ளாக அவனுக்குள்ளாக அந்த பெருமை வருகிறது, ஆசை, இச்சை. நான் கடவுளுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை அமர்த்தி போடுவேன் என்று சொல்லுகிறான். அப்போ அதுதான் கேடு. இச்சையினால் ஒரு கேடு உண்டாகிறது. அப்போ இந்த உலகத்திலே இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்வதற்கு காரணம் பாவம். அது ஒரு கேடு.
இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தால் மனிதனுடைய நிலைமை கேடு, நரகம். அப்போ இதற்கு காரணம் என்ன? இச்சை. பாவத்துக்கு காரணம் இச்சை. இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. அப்போ இந்த கேட்டிலிருந்து தப்புவதற்காக வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கேட்டிலிருந்து தப்பி மட்டுமல்ல, தேவனுடைய திவ்ய சுபாவத்திற்கு, தெய்வீக சுபாவத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக வேண்டும். கடவுளுக்கு என்று ஒரு சுபாவம் இருக்கிறது. இன்றைக்கு பூமியிலே மனிதர்களால் படைக்கப்பட்ட கடவுள் எனப்படுகிறவர்கள் உண்டு. அந்த கடவுள்கள் அவர்களுடைய சுபாவம் எல்லாம் நீங்கள் பார்த்தால் ரொம்ப மோசமாக இருக்கும். அதே வேளையிலே கடவுளுக்குரிய ஒரு சுபாவம் இருக்கிறது. நாம் வேதாகமத்தை கற்றுக்கொள்ளும் போது அதே காணப்படுகிற ஒரு கடவுள் இருக்கிறார். இந்த பூமியிலே தேவர்கள் எனப்படுகிறவர்கள் அநேகர் உண்டு. அவர்களுக்குரிய சுபாவம் எல்லாம் அவர்களுடைய புத்தகங்கள்ல பதியப்பட்டிருக்கு. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்கிறதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல நாம் நம்புகிற கடவுள், அவருடைய சுபாவம் எப்படிப்பட்டது என்கிறதை நாம் வேதாகமத்தின் மூலமாக கண்டுகொள்ளலாம். அந்த சுபாவத்தையும் மனிதர்களுடைய சுபாவத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் அது ரொம்ப ஏணி வைத்தால் எட்ட முடியாத ஒரு காரியமாக இருக்கு. அதே வேளையிலே இன்னைக்கு தேவர்கள் எனப்படுகிறவர்கள், பல்வேறு தேவர்கள் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அவர்களுடைய சுபாவத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் அது மனிதர்களை காட்டிலும் மோசமானதாக காணப்படும். ஒரு வசனம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது, அதாவது கடவுளை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாக இருந்தீர்கள். அப்போ இங்கு பவுலப்போஸ்தலன் பயன்படுத்துகிற வார்த்தை, ஒரு காலத்திலே உண்மையான கடவுளை அறியாமல் இருந்த காலத்திலே நீங்கள் யாருக்கு அடிமைகளாக இருந்தீர்கள்? சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்கள். அது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்கள். ஆனால் அவர்கள் தேவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய சுபாவத்தை பார்த்தால், அவருடைய நேச்சரை பார்த்தால் அது தேவர்கள் அல்ல. உதாரணத்துக்கு சில கதைகளை என்னால் சொல்ல முடியும். தேவர்கள் எனப்படுகிறவர்கள் அவர்களுடைய கதைகளை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரொம்ப மோசமாக இருக்கும். ஒரு சிவபெருமான் என்று சொல்லி ஒரு கடவுள் இருக்கிறார். கடவுளுக்கு ஒரு மனைவி பார்வதி. பார்வதி சொல்லுகிறார், நான் குளிக்க போகிறேன் என்று சொல்லி தனக்கு ஒரு மூத்த மகனை பார்த்து, நீ எனக்கு காவல் யாரும் வராமல் தடுத்து நிறுத்து என்று சொல்லிவிட்டு போகிறார். அப்பொழுது தன்னுடைய மனைவியை பார்க்க கணவன் வருகிறார். வெறும் கடவுள் தான். அப்போ கடவுள் வரும்போது மகன் தடுத்து நிறுத்துகிறார். யார்? அப்பா அம்மாவை பார்ப்பதற்காக மூத்தவன் குறுக்கே நிற்கிறான். இப்போ அப்பாவுக்கு கோபம் வருகிறது. கோபம் வந்து தன்னுடைய சூலாயுதத்தை எடுத்து மகனுடைய தலையை வெட்டி விடுகிறான், கொலை செய்து விடுகிறான். அதன் பிறகு மனைவி வந்து அழுது புரண்டு கெஞ்சின நிமித்தம் காட்டுல முதல்ல அகப்படுகிற மிருகத்தினுடைய தலையை கொண்டு வாருங்கள் சொல்லி தனக்கு கீழாக இருக்கிற குட்டி கடவுளுக்கு கட்டளை இருக்கும்போது அவர்கள் ஒரு முதல்ல பார்க்கிற மிருகம் யானையாக இருக்கிறது, அதை கொண்டு வந்து விடுகிறார்கள். அதாவது இதெல்லாம் கடவுளுடைய சுபாவமாக அவர்கள் காண்பிக்கிறார்கள் அவருடைய கதைகளிலே. அப்போ இது பாருங்கள், இதிலே காணப்படுகிற எல்லாமே கடவுள்கள் தானா? ஆனால் அவர்களுக்கு என்ன வருகிறது? தேவையற்ற கோபம் வருகிறது, அவர்களுக்குள்ள ஈகோ வருகிறது, கொலை செய்து விடுகிறார்கள், பெற்ற மகனும் மாறாமல் கொலை செய்து விடுகிறார்கள். அப்போ இதுதான் சுபாவம். சுபாவத்தின்படி பார்த்தால் இது மனிதர்களுடைய சுபாவம் கூட இதை காட்டிலும் மேலாக இருக்கு. அப்படித்தானே? அப்போ சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்கள் அவர்களுக்கு அடிமைகளாக இருந்தீர்கள். இன்றைக்கு அநேக மக்கள் இருக்கிறார்கள். சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். தேவனை அறியாமல் இருந்தபோது, தேவனை அறியாமல் இருக்கும் போது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். அப்போ வாக்குத்தத்தம், தேவனை அறிந்து தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற வாக்குத்தத்தம் என்ன செய்கிறது? கேட்டிலிருந்து நம்மை தப்பித்து தெய்வீக சுபாவத்திற்கு, தேவனுடைய சுபாவத்துக்கு நம்மை பங்குள்ளவர்களாக மாற்றுகிறது. பாருங்கள், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. மேலான சுபாவம்,
அந்த சுபாவத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக வேண்டும். கடவுள் ஏற்கனவே அந்த சுபாவத்தை உடையவராக இருக்கிறார், நல்ல தெய்வீக சுபாவத்தை உடையவராக இருக்கிறார். அந்த சுபாவம், அப்படிப்பட்ட மேலான சுபாவத்திற்கு நம்மையும் பங்காளர்களாக்குகிறார். இன்றைக்கு பல்வேறு இயக்கங்கள் இருக்கிறது அல்லவா? இயேசு வீடு வைக்கிறார், இயேசு அழைக்கிறார், கூப்பிடுகிறார், அப்படியெல்லாம் இருக்கிறார்கள். அவங்களெல்லாம் பங்காளர் திட்டம் வைத்திருக்கிறார்கள். எங்களோடு பங்காளர் ஆகுங்கள். அந்த பங்காளர் ஆகிறதுனால் நீங்கள் எங்களோடு பங்காளராக வேண்டும் என்றால் அதற்கு என்னது? நீங்கள் எங்களுக்கு மாதம் குறிப்பிட்ட அமௌண்ட் பணம் அனுப்ப வேண்டும். எங்களோடு நீங்கள் பங்காளர்கள், பார்ட்னர். இளம் பங்காளர் திட்டம், வியாபாரர்களுக்கான பங்காளர் திட்டம், இப்படி எல்லாம் நடத்துகிறார்கள். அப்போ ஆனால் ஆண்டவர் இங்கே ஒரு பங்காளர் இது ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன? ஆண்டவருடைய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, பங்காளர்களாகும் பொருட்டு. அப்போ ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார், அல்லது ஆண்டவர் வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். எதற்கு? அவருடைய சுபாவத்திற்கு நம்மை பங்குள்ளவர்களாக்கும் பொருட்டாக அவருடைய வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. சரி, அப்போ சில வாக்கு தத்தங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். வேதாகமம் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்றார். அப்ப இயேசு கிறிஸ்து பரத்துக்கு செல்லும் என்பதாக தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னது, பிதா உங்களுக்கு வாக்கு தத்தம் செய்திருக்கிறார், அது இப்பொழுது வரப்போகிறது, அதுக்கு காத்திருங்கள் என்று சொல்லு. நீங்க எதை குறித்து சொல்லுகிறார்? கொஞ்ச நாள் காத்திருங்கள், உங்களிடத்திலே பரிசுத்தாவியானவர் வருவார். அப்போ பரிசுத்தாவியானவர் வருகிறது ஒரு வாக்கு தத்தம், பிதாவினால் அருளப்பட்ட ஒரு வாக்கு தத்தம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலும் இதைத்தான் நாம் பார்க்க முடியும். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அங்கே பல்வேறு விதமான காரியங்கள் நடக்கிறது. காற்று அசைகிறது, அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்வதை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாத புதிய மொழிகளை, வேறு நாட்டு மொழிகளை எல்லாம் பேசுகிறார்கள். அப்போ இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட மக்களுக்கு இடத்திலே பேசும்போது சொல்லுகிறார், பிதா அருளிய வாக்கு தத்தத்தின் படி பரிசுத்த ஆவியை பெற்று இப்பொழுது நீங்கள் காண்கிற இந்த காரியம் நடக்கிறது என்று சொல்லி இங்கே கூறுகிறதை நான் காண்கிறோம். அப்போ இங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம், பரிசுத்தாவி நமக்கு, பரிசுத்தாவியை அருவேன் என்கிறது ஒரு வாக்கு தத்தமாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்த, அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு விசுவாசிக்கும்படியாக அழைக்கும் போது கொடுக்கப்படுகிற ஒரு வாக்கு தத்தம் பரிசுத்தாவியை அருள்வேன் என்பது. இயேசு கிறிஸ்துவதைத்தான் யோவான் 7ஆம் அதிகாரம் 37 சொல்லுகிறார், என்னிடத்திலிருந்து என்னை விசுவாசிக்கிறவனிடத்திலிருந்து ஜீவத்தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் என்று சொல்லிவிட்டு அடுத்த பகுதியிலே யோவான் எழுதும் போது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் என்று சொல்லி யோவான் எழுதுவார். யோவான் 7ஆம் அதிகாரம் 38 சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோவான் அதை குறித்து எழுதும் போது தம்மை விசுவாசிக்கிறவர், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு கிறிஸ்து இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இது இயேசு கிறிஸ்து பூமியிலே இருந்தபோது அருளப்படவில்லை. அப்ப அதன் பின்பதாக மகிமைப்பட்டது என்பதாக அருளப்பட்டது. அப்போ பிதாருடைய வாக்கு தத்தம், முக்கியமான ஒரு வாக்கு தத்தம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற ஒன்றாக காணப்படுகிறது. இதைத்தான் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பவுல் எழுதும்போது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டீர்கள். இது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஒன்று, பரிசுத்த ஆவி. அப்போ அது பரிசுத்த ஆவியை நீங்கள் எப்பொழுது அந்த வசனத்தை, சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை விசுவாசிக்கிறீர்களோ அப்பொழுதே அந்த வாக்கு தத்தம் உங்களுக்கு பலித்து விட்டது.
பரிசுத்தாவியில் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது, சுவிசேஷத்தை விசுவாசிக்கும் போது அந்த பரிசுத்தாவியை குறித்த சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தம், அது ஒரு வாக்கு தத்தம், பிதாவினால் அருளப்பட்ட ஒரு வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தம் எப்பொழுது நடக்கிறது? ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை நீங்கள் கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு வாக்கு தத்தமாக காணப்படுகிறது. அடுத்ததாக இந்த வாக்கு தத்தம், நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை ரட்சிக்கப்பட்டோம் என்றால் இந்த வாக்கு தத்தம் ஆல்ரெடி இந்த வாக்கு தத்தம் நமக்கு கிடைத்து விட்டது. வாக்கு தத்தம் பலனை நாம் அடைந்து விட்டோம் என்றே அர்த்தம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 33-34 இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது அவர் சொல்லுகிறார், இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். அப்போ இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்துவத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார். அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அப்ப அதன் மூலமாக பிதாக்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டது. எதிர்கால வாழ்க்கை குறித்து ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டது. வேசியா வரும்போது அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும், அவர்களுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் இனி நினையாமல் இருப்பேன். அதனுடைய பொருள் இனி தண்டனை கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் எழுப்பினார். அதை போல அவரை விசுவாசிக்கிறவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்கின்ற அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு மரணம் இல்லை. சரீரத்துக்கு மரணம் உண்டு, ஆனால் அவர்களுக்கு மரணம் இல்லை, அதாவது நித்திய ஜீவன் உண்டு என்கிறதை குறித்து சொல்லப்படுகிறது. இதே தான் யோவான் 1 யோவான் 2:9 யோவான் எழுதும் போது நித்திய ஜீவனை அளிப்பேன் என்கிறதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது என்று சொல்லி யோவான் எழுதுவார். 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். சரி, இது இருக்கட்டும். அப்போ இது எல்லாமே எதை குறித்தது சொல்லப்பட்டதாக இருக்கிறது? பரிசுத்தாவியை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதை குறித்தாக இருக்கிறது. இனி நமக்கு நம்முடைய ஜீவனுக்கு அழிவில்லை என்கிறதாக இருக்கிறது. இது எல்லாமே ஒரு ஆவிக்குரியதாக இருக்கிறது. அதே வேளையில் ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? அப்போ பூமியில நாம் வாழும்போது இந்த பூமியில வாழ்வதற்கு எதுவான எந்த வாக்கு தத்தமும் இல்லையா என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. அப்போ 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிற அந்த ஒரு வசனத்தை சிலர் பயன்படுத்தி எல்லா வாக்கு தத்தங்களும் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி சொல்வதுண்டு. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்றும் அவருக்குள்ளாக ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ தேவன் கொடுத்த வேதாகமத்திலே பல்வேறு நபர்களுக்கு பல்வேறு காலகட்டங்களில் கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்கிறதாக இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி பேசுவது உண்டு. அப்போ இந்த வசனம் எதை குறித்து சொல்லுகிறது? எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாமே, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாமே நமக்கு ஆம் என்று இருக்கிறது, ஆம் என்றும் இருக்கிறது. அப்படி அது உண்மையான்னு கேட்டால் உண்மை. ஆனால் எந்த அடிப்படையில அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உதாரணத்திற்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அது நமக்கும் பொருந்துமா என்று கேட்டால் பொருந்தும். ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? உனக்குள் உன் சந்ததிக்குள் இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும் என்கிறதாக கொடுத்தார். அப்போ அந்த வாக்குத்தத்தம் நமக்கு பலிக்கிறது. எப்படி? ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்த இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு அந்த வாக்குத்தத்தம் பலிக்கிறதாக காணப்படுகிறது.
அந்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த பூமியில் உள்ள ஜனங்களிலே நாமும் இருக்கிறோம். ஆபிரகாமுடைய சந்ததியில வந்த இயேசு கிறிஸ்து மூலமாக அவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் அந்த ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறார்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிற அந்த சந்ததி கிறிஸ்துவை என்று சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆபிரகாம் வழியாக வந்த கிறிஸ்து மூலமாக பூமியில் உள்ள மக்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்ப அந்த அடிப்படையிலே தான் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கும் அது பொருந்துகிறது. ஆனால் அதை தவறான விதத்திலே வியாக்கியானம் பண்ணும்போது அது நமக்கு பொருந்தாததாக காணப்படும். சரி, இது எல்லாமே ஆவிக்குரிய இது மட்டும்தானா என்று கேள்வி கேட்டால் இல்லை. ஆண்டவர் இந்த பூமியில நாம் வாழ்வதற்கு தேவையான சில வாக்குத்தத்தங்களையும் நமக்கு தந்திருக்கிறார். அதை குறித்து நான் பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை கூறுகிறார். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஓகே, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது, ஆகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தி மிகவும் பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லி பவுல் இங்கே சொல்லுகிறார். ஏன் பிரயோஜனம் உள்ளது? ஆம், தேவ பக்தி இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளது. அப்போ இந்த இடத்துல ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது. இங்கே ஜீவன் என்று சொல்லப்படுவது வெறும் நித்திய ஜீவன் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம் இங்கே தனித்தனியாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவன் பின்வரும் ஜீவன் என்று சொல்லி தனியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ இதுல நித்திய ஜீவனும் அடக்கம் இந்த பூமியில நாம் ஆளுகிறோம் அல்லவா, அதை குறித்து அதுக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. அப்போ தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வருகின்ற ஜீவனுக்கும் நித்திய ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது என்று சொல்லி வேதாகமம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுங்க. இன்னும் ஏற்கனவே நான் படித்த அந்த 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே கூட 2ஆம் வசனம், நம் தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெறுகிறது. 3, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்ம அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. தந்தருளினது அடுத்துதான் எழுதுகிறார், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நமக்கு மகா மேன்மை அருமையான வாக்குத்தத்தங்கள் அருளப்பட்டிருக்கிறது. அப்ப இங்கேயும் அதில் சொல்லப்படுகிற வார்த்தை 3ஆம் வசனத்திலே, அதாவது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதை அவரை அறிகிற அறிவு நமக்கு தருகிறது என்கிறதாக இங்கே பார்க்கிறோம். அப்போ இந்த பூமியில நாம் வாழ்வதற்கு தேவையானவற்றையும் ஆண்டவர் வாக்கர்ல இருக்கிறார் என்கிறதை குறித்து நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். முதலாவது, இதை குறித்து எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறார் நாம் எளிதாக தெரிந்து கொள்ள நமக்கு அநேகருக்கு தெரிந்த ஒரு பகுதி, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ இது ஒரு வாக்குத்தத்தம், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்கிறது ஒரு வாக்குத்தத்தம். தேவனுடைய நீங்கள் தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு, இவைகள் என்று சொல்லப்படுவது எவைகள்? அதற்கு மேலாக எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு 25ஆம் வசனத்திலிருந்து. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும்
கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ என்ன உண்போம், என்ன குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், என்ன உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். கவலைப்படுவதனால் என்ன பிரயோஜனம்? எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும்? உடைக்காக கவலைப்படாதிருங்கள். ஆகவே 31ஆம் வசனம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அடுத்த பகுதியில், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு தேவையானது எது என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த பூமியிலே ஒரு தேவனை தெரிந்து கொண்ட மனிதன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் வாழ்வதற்கு தேவையானவைகள் அவரால் அருளப்படும் என்கிறது வாக்குத்தத்தம். அப்போ இது இயேசு கிறிஸ்துவே நேரடியாக சொன்ன ஒரு வாக்குத்தத்தம். அப்போ இங்க என்ன பிரச்சனை என்று சொன்னால், நமக்கு தேவையானது எதுவென்று சொல்லி நம்மை விட அவருக்கு மிகவும் அதிகமாக தெரியும். நாம் என்ன நினைக்கிறோம்? நம்முடைய தேவைகள் என்பது நாம் தீர்மானிப்பது, நம்முடைய மனதிலே ஆசைப்படுவதையெல்லாம் நம்முடைய தேவைகள் என்று சொல்லி நாம் நினைக்க நேரிடும். நாம் நம்முடைய மனதிலே ஆசைப்படுவது எல்லாமே நம்முடைய தேவைகள் என்று சொல்லி நாம் நினைக்க வாய்ப்புண்டு. ஆனால் ஆண்டவருக்கு தான் தெரியும் நமக்கு எது தேவை, எது தேவை இல்லை என்று சொல்லி. உதாரணத்திற்கு, ஒரு சிறு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தை ஒருவேளை அது பார்க்கிறது எல்லாமே ஆசைப்படும். அது ஒரு நல்ல மண்ணில இறங்கி விளையாடக்கூடிய, இன்னைக்கு உள்ள குழந்தைகள் அப்படி செய்ய மாட்டார்கள். காரணம், கையில மொபைல் அல்லது டேப் வைத்தான் விளையாடுவார்கள். ஆனால் முற்காலங்களில் மண்ணிலே எல்லாம் இயல்பாக விளையாடுவார்கள். அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் என்னது, ஒரு போகிற போக்கிலே அவர்கள் அந்த பல்லி, பாம்பு, பூரான் இவைகள் கூட விளையாட வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அவர்களுக்கு அது குறித்த பயம் கூட தெரியாது. அப்போ அவர்கள் அதை ஆசைப்படுகிறார்கள் என்கிறதற்காக அதையெல்லாம் நம்ம பிடித்து கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ அவர்களுக்கு அது தேவை என்று தோன்றினாலும் நாம் என்ன செய்ய, நமக்கு தெரியும் அது அவர்களுக்கு தேவை இல்லாதது என்று சொல்லி. அதே போல ஒரு 18 வயதிற்கு மேல்தான் 18 வயதிற்கு மேல்தான் லைசன்ஸ் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சட்டம் சொல்லுகிறது. ஆனால் ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அல்லது 9ஆம் வகுப்பு படிக்கும் போது பிள்ளைகளுக்கு என்ன ஆசை வரும்? நான் பைக் ஓட்ட வேண்டும், நான் கார் ஓட்ட வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுவார்கள். ஆனா நாம் என்னது, அது சட்டப்படி தவறா சரியா என்று கேட்டால், அது அவர்களுக்கு தேவையா என்று கேட்டால் தேவை இல்லாதது, அது தவறு. ஆனால் சில பெற்றோர்கள் அதை அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அப்போதே பைக் வாங்கி கொடுப்பதும் அல்லது பைக் கற்றுக் கொடுப்பதும் கார் ஓட்ட கற்றுக் கொடுப்பதுமாக செய்வார்கள். அது தவறு ஆக்சுவலி. காரணம், லைசன்ஸ் கிடைப்பது அது 18 வயதுக்கு மேல்தான். அப்போ எது லீகல், சட்டம் எதுனே சொல்லுகிறது, அவர்களுக்கு 18 வயதுக்கு மேலானால்தான் அவர்களுக்கு அந்த வண்டி ஓட்டக்கூடிய அந்த காரியத்தை சட்டம் அனுமதிக்கிறது. ஆகவே அதற்கு பிறகுதான் அவர்கள் அதற்கு தகுதியானவர்கள் முதலாவது. அப்போ ஒரு குழந்தை 10ஆம் வகுப்பு படிக்கும் போதே ஒரு பைக் எனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிறது என்று சொன்னால், அது அந்த குழந்தை, அதை படிக்கிற பையன் ஒரு வேலை என்ன நினைக்கலாம், இது என்னுடைய தேவை, அந்த பையன் வைத்திருக்கிறான், இவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நினைக்கலாம். ஆனால் அது உண்மையிலே தேவையா இல்லையா என்று சொல்லி ஒரு நல்ல பெற்றோராக இருந்தால் சிந்தித்து பார்ப்பார்கள். சிலர் அதை நிறைவேற்றி கொடுக்கலாம், அது தவறான பெற்றோர்கள். ஆனால் நல்ல பெற்றோர்கள் என்றால் அதை சிந்தித்து பார்த்து, இது இவர்களுக்கு தேவை இல்லை, இவன் எவ்வளவுதான் அடம் பிடிச்சாலும் வாங்கி கொடுக்க கூடாது என்று நினைப்பார்கள். ஒருவேளை அவர்களுக்கு லைசன்ஸ் எடுக்கக்கூடிய தகுதியா வந்து விட்டது, 18 வயதும் ஆகிவிட்டது, கல்லூரிக்கு போகக்கூடிய சூழ்நிலை. இப்பொழுதும் எனக்கு பைக் வேண்டும் என்று பள்ளி காலேஜில் வருகிறவர்கள் எல்லாரும் அந்த பைக் எல்லாம் லக்ஸுரி பைக் என்று சொல்றார்கள். அது வேற ஏதோ ஒரு பெயர் பயன்படுத்துவார்கள், சூப்பர் பைக் ஒரு டேம் இருக்கு. அப்போ அவர்கள் அதெல்லாம் வைத்திருக்கிறார்கள். எனக்கு அதே போல வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டார்கள் என்றால் அது வாங்கி கொடுக்கலாமா என்று கேட்டால் அது தேவையற்றது. அப்போ ஒரு தேவையை யார் தீர்மானிக்கிறது? எனக்கு இது தேவை, இது தேவையில்லை என்று சொல்லி
நாம தீர்மானிக்க முடியும். எப்படி ஒரு 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு அல்லது கல்லூரி படிக்கிற மாணவன் எனக்கு இது தேவை என்று சொல்லி தீர்மானிக்கிறானோ அதை போல நாமும் தீர்மானிக்க முடியும். எப்படி அவர்கள் தீர்மானிப்பது தவறோ, இதுதான் என்னுடைய தேவை என்று சொல்லி அவர்கள் தீர்மானிப்பது எந்த விதத்துல தவறோ, அதை போல நாமும் நம்முடைய தேவை இதுதான் என்று சொல்லி தீர்மானிப்பது தவறாக இருக்க வாய்ப்பு உண்டு. ஆகவே தான் ரோமர் புஸ்தகத்திலே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத மூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். என்ன? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று நமக்கு அறியாமல் இருக்கிறபடியா. நாம் பல வேளைகள்ல நமக்கு கடவுளிடத்துல என்ன கேட்கணும் கேட்கக்கூடாதுன்னே தெரியவில்லை. அப்படி இருக்க நமக்கு எது தேவையில்லை என்று சொல்லி நம்ம எப்படி தீர்மானிக்க முடியும்? ஆண்டவர் தேவைகளை சந்திப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் இதுதான் எது தேவை என்கிறது ஒருவேளை நாம் நினைப்பது நம்முடைய தேவையாக இல்லாமல் கூட இருக்க வாய்ப்பு உண்டு. அப்போ நம்முடைய தேவை எது? ஆண்டவர் எதையெல்லாம் நமக்கு அருளுகிறாரோ அதுதான் அது நமக்கு தேவையானது. ஆண்டவர் நமக்கு எதை அருளவில்லையோ அது நமக்கு தேவையற்றது. அவ்வளவுதான். ஆகையால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இது கிடைக்கவில்லையே, எவர்களுக்கெல்லாம் இருக்கிறதே, அந்த பக்கத்து வீட்டுல இருக்கிறது, மேல வீட்டுல இருக்கு, கீழே வீட்டுல இருக்குது, என் வீட்டுல இல்லையே, அப்ப எனக்கு இது தேவைதானே என்று சொல்லக்கூடாது. எனக்கு தேவையாக இருந்திருந்தால் ஆண்டவர் என்ன சொல்றார்? கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகள் உனக்கு, அதாவது தேவைகள் சந்திக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். இவைகள் என்று சொல்லும் போது உண்ண உடுக்க தங்க தேவையானவைகள், வேண்டுமென் குடிக்க தேவையானவைகள் ஆண்டவருக்கு தெரியும். உங்கள் பரமபிதாவெல்லாம் அறிந்திருக்கிறார், உங்களுக்கு எது தேவை என்பதை அறிந்திருக்கிறார். ஆகையா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஒருவேளை நான் சில விஷயம் இது தேவைன்னு நான் நினைச்சிருக்கிறேன், ஆனா எனக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை அப்படி என்றால் அது எனக்கு தேவையில்லை என்று ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறார் என்பதாக நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக ஆண்டவர் சொல்ல வருகிற காரியம், நீங்கள் கவலைப்படாதிருங்கள். ஏன் இது கிடைக்கலையே, இது என்ன, நாளைக்கு என்ன சாப்பிடுவோம், நாளைக்கு இந்த விஷயம் இப்படி ஒரு இது இருக்கு, அதை எப்படி என்ன பண்ணுவோம், கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு தேவைகள் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்க உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். ஒருவேளை சில விஷயங்கள் நான் தேவைன்னு நினைச்சிருக்கேன், அது சந்திக்கப்படாமல் இருக்கிறதுன்னா அது எனக்கு தேவையில்லை என்ற அர்த்தம். நான் அது தேவை என்று சொல்லி நான் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறேன் என்ற அர்த்தம். உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். அப்போ ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி கேட்கிறவர்களுக்கு அருள் செய்கிறார் என்று சொல்லி யோவான் 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவருடைய சித்தத்திற்கு உட்பட்ட நாம் கேட்கிற காரியங்களை ஆண்டவர் தருகிறார். ஆனால் நான் கேட்டு கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஆண்டவருடைய சித்தம் இல்லை என்று அர்த்தம். அப்போ நம்முடைய இந்த பூமியிலே நம்முடைய தேவைகள் ஆண்டவர் அறிந்திருக்கிறார், அவைகள் நமக்கு கொடுக்கப்படும். இந்த பூமியில நாம் வாழ்வதற்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், அது நமக்கு கொடுக்கப்படும். ஆகையால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்க தேவை என்று சொல்லி நானாக ஒன்றை கற்பனை செய்து வைத்துவிட்டு என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய தேவை இதுதான் என்று சொல்லி நான் எதை வைத்து தீர்மானிக்கிறேன்? நான் உதாரணத்துக்கு அவர்கள் எல்லாரும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள், அப்ப எனக்கும் இது தேவை என்று சொல்லி என்னுடைய சுற்று வட்டார மக்களை பார்த்து நானாக டிசைட் செய்கிறேன் இது எனக்கு தேவை என்று சொல்லி. அடுத்து என்னுடைய பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் எல்லாரும் பிள்ளைகளை அந்தந்த ஸ்கூல்ல இவ்வளவு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறார்கள், அப்போ நானும் இதே போன்ற ஒரு ஸ்கூல்ல தான் படிக்க வைக்க வேண்டும். இதுல இது அரசாங்க பள்ளி, அதுல ஃபீஸ் குறைவு இருக்கு, அது ஸ்டேட்டஸ் கம்மி என்று சொல்லி என்னுடைய தேவையை யாருக்கு இங்க தீர்மானிக்கிறேன்? எதை வைத்து தீர்மானிக்கிறேன்? என்னை சுற்றியுள்ள இந்த சமுதாய மக்களை பார்த்து தீர்மானிக்கிறேன்.
அப்போ அது எப்படி என்னுடைய சரியான தேவையாக இருக்க முடியும்? ஆண்டவர் என்னுடைய சரியான தேவையை சரியாக நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அப்போ நானாக என்னுடைய தேவை இதுதான் என்று சொல்லி நானாக முடிவெடுத்து விட்டால் அது என்னுடைய சரியான தேவையாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. ஆகையால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கு தேவையானவற்றை ஆண்டவர் வாக்குத்தத்தமாக தந்திருக்கிறார். அடுத்ததாக முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவர் எப்பொழுதும் கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் எப்பொழுதுமே கூட இருக்கிறவராக இருக்கிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் பரமேறி சொல்லும் என்பதாக சொன்ன வார்த்தை, நீங்கள் பூமி எங்கு புறப்பட்டு சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, இதோ சகல நாட்கள் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் கூட இருக்கிறார், முடிவு பரியந்தம் கூட இருக்கிறவராக இருக்கிறார். சரி, இங்கே இந்த பூமி இந்த பூமியில வாழ்வதற்கு தேவையானவைகளை ஆண்டவர் தருகிறார் என்று சொல்லும் போது நம்முடைய அந்த தேவைகள், பொருளாதார தேவைகள், இவைகளெல்லாம் சந்திக்கிறார் என்பது மட்டுமல்ல. இந்த பூமியில நாம் வாழ்வதற்கு தேவையானவைகள், இந்த பூமியில நாம் வாழ்வதற்கு தேவையானவை நம்முடைய சுபாவம் நம்ம இந்த பூமியில வாழ்வதற்கு தேவையான ஒன்றுதான். அதை குறித்து எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? எபிரேயர் 13:5 பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தான். மோசைக்கு கொடுத்த வாக்குத்தத்தை யோசுவாக்கு கொடுத்திருக்கிறார். என்ன? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்கின்ற வாக்குத்தத்தம் பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறது. அப்போ அது நமக்கும் உரியதுதான். ஆகையால் இந்த வாக்குத்தத்தம் நம்மை எதற்கு நேராக நடத்துகிறதாம்? எபிரேயர் 13:5, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு போதும் என்று எண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல வேலை இருக்கிறதா, அந்த வேலையின் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கிறதா, அது போதும் என்று எண்ணுங்கள். ஒருவேளை கம்மியான வேலை இருக்கிற, குறைந்த, அதாவது கம்மியான என்றால் சமுதாயத்தால் கம்மி என்று பார்க்கப்படுகிற வேலை, குறைவாக சம்பளம் கிடைக்கிற வேலை, அதுதான் இருக்கிறதா, அதன் மூலமாக ஒரு வருவாய் இருக்கிறதா, அதுவே போதும், அதிலே போதும் என்று இருங்கள். அதுக்கு பண ஆசை படாதிருங்கள். உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அப்போ எவ்வளவு உங்களுக்கு கம்மியாகத்தான் வருகிறது என்றாலும் பண ஆசை கொள்ள வேண்டாம். காரணம், நீங்கள் நேர்மையாக சம்பாதிக்கிற கொஞ்சம் வருமானமாக இருந்தாலும் அநியாயமாக சம்பாதிக்கிற அதிக வருமானத்திலும் இதுதான் மேலானது என்று சொல்லி சாலமன் நீதிமொழிகளில் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ கொஞ்சம் தான் வருகிறது, இருக்கிறது கொஞ்சம் தான், அதிலும் போதும் என்று எண்ணுங்கள். அதுக்காக பண ஆசைப்பட வேண்டாம். காரணம், ஆண்டவர் கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. கொஞ்சம் தான் வருகிறது, அதுல மற்றவர்களுக்கு இணையான வாழ்க்கை வாழ முடியவில்லை, பரவாயில்லை, ஆண்டவர் கூட இருக்கிறார், நான் கைவிட மாட்டேன், ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகையால் பண ஆசை கொள்ள வேண்டும். அப்போ இதுதான் இந்த பூமியிலே வாழ்வதற்கு தேவையாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். இன்னுமாக வாக்குத்தத்தம் எதற்கு நேராக வழி நடத்துகிறது? நம்முடைய சுபாவத்தை. இந்த வாக்கு, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கின்ற அந்த வார்த்தையை நான் நம்பினேனாகில் நான் என்ன சொல்லலாம்? நான் பண ஆசை கொள்ள வேண்டியதில்லை. என்னால் கொஞ்சம் வருமானம், நேர்மையாக சம்பாதிக்கிற கொஞ்சம் வருமானமே போதும். நான் அதிக வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அநியாயமாக சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிறது போதும், அவர் கூட இருக்கிறாரே. அப்பொழுது என்ன சொல்லலாம்? அதனாலே அது எபிரேயர் 13:6, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன். எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் நான் பயப்பட, கர்த்தர் கூட இருக்கிற, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே, அவர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்லலாமே. அப்போ எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார். இந்த வாக்குத்தத்தம் இந்த பூமிக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. நாம் பண ஆசை இல்லாதவர்களாக, நல்ல ஒரு குணம் உள்ளவர்களாக வாழ்வதற்கு இந்த வாக்குத்தத்தம் நம்மை நடத்துகிற ஒன்றாக இருக்கு. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்திலே நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே 16 இருந்து படிக்கிறேன். அதாவது விசுவாசிகள் அவிசுவாசிகளோடு சம்பந்தம் கலக்கக்கூடாது என்கிற காரியத்தை அவர் எழுதி வருகிறார். எழுதி வரும்போது அவர்களுக்கு ஒரு பழைய ஏற்பாட்டிலிருந்து கொடுத்த
அந்த வாக்கு தத்துவத்தை ஞாபகப்பட்டு எழுதுகிறார். இதெல்லாம் அப்போ அதுல என்ன எழுதுகிறார்? தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் எது? அதாவது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். அப்போ தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவாம்? இது லேவியராகமம் புஸ்தகத்திலே 26ஆம் அதிகாரத்திலே 11-12 இருக்கிறது. இதே காரியம் எசேக்கியேல் புஸ்தகத்திலே 37ஆம் அதிகாரத்திலே 26-28 இருக்கிறது. லேவியராகமத்தில் உள்ளதை படிக்கிறேன். உங்கள் நடுவிலே என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை, நான் உங்கள் நடுவிலே உலாகி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். இது கடவுள் இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனோடு பங்குள்ளவர்கள் அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் பொருந்துகிறது. என்ன? நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். அப்போ அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஆலயம் அது அன்றைக்கு வாசஸ்தலம், இன்றைக்கு நாம் தான் அந்த ஆலயம், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள் என்கின்ற அந்த வாக்கு தத்தம் இது இந்த பூமியில நாம் வாழும் போது ஆனபடியால், இப்போ இந்த வாக்கு தத்தம் இருக்கிறபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். இது ஏசாயா புஸ்தகத்திலே இந்த காரியத்தை எழுதியிருக்கிறார். ஏசாயா 52:11 புறப்படுங்கள் புறப்படுங்கள் அவ்விடமிட்டு புறப்பட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அப்போ அதுக்கு முந்தைய வசனத்திலே பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள், கடவுளுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்று சொல்லி விட்டு எழுதுகிறார். ஆகையால் நீங்கள் என்னது? புறப்படுங்கள், அசுத்தமானதெல்லாம் தொடாதிருங்கள். கடவுள் காப்பாற்றுகிறார், கடவுள் காப்பாற்றி இருக்கிறார். ஆகையால் நீங்கள் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இது வாக்குத்தத்தம். எரேமியா புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் புஸ்தகத்திலே 7:14-16 வசனங்களிலே தாவீது என்னுடைய மகன் சாலமனை குறித்து இது எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. நான் அவனுக்கு சாலமனை குறித்து கடவுள் தாவீதுக்கு சொல்லுகிறார், நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாட்டினாலும் மனிதர்களுடைய அடிகளினால் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்குறது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யம் என்னென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் என்று சொல்லி அந்த முதலாவது சொல்லப்பட்ட அந்த பகுதி, நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான். இது சவுலை போல தள்ளிவிட மாட்டேன், அவன் எனக்கு குமாரன். அந்த வாக்கு தத்துவத்தை இங்க எடுத்து பவுல் பிரயோகப்படுத்துகிறார். அப்போ இவைகளெல்லாம் நமக்கு கொடுக்க இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு வருகிறது. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டதுதான் நமக்கு பொருந்தும். இயேசு கிறிஸ்து மூலமாக, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது மூலமா நாம் தேவனுடைய பிள்ளைகளாகி விட்டோம். அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார், தேவனாக இருக்கிறார். இப்போ இந்த வாக்கு தத்துவங்கள் இந்த பூமியில நாம் வாழும் போது இது எதை குறிக்கிறது? நாம் தேவனோடு உள்ள அந்த உறவை குறிக்கிறதாக இருக்கிறது. கடவுள் என்ற பிதாவாக, என் கூட இருக்கிறவராக, எனக்குள்ள இருக்கிறவராக என்று சொல்லி இந்த பகுதிகள், இந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு கூறுகிறது. அப்போ இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் இருக்கிறபடியால் என்று சொல்லி அடுத்த வசனத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த கடவும். இந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு இருக்கிறது. என்ன வாக்கு தத்தம்? நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் பிதாவாக இருப்பேன், நீ எனக்கு குமாரனாக இருப்பேன், அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன், அதாவது உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனங்களாக இருப்பீர்கள் என்கிற இந்த வாக்கு தத்தம் இருக்கிறபடியால், இது நமக்கு இருக்கிறபடியால், கடவுள் என்னோடு கூட இருக்கிறார், கடவுள் எனக்குள்ளாக இருக்கிறார், எங்களோடு உலாவி கொண்டிருக்கிறார் என்று நான் அந்த வாக்கு தத்தத்தை நான் பெற்றிருக்கிறபடியால் நான் என்ன செய்யக்கூடாது? எனக்கு மாம்ச அசுசி எல்லாம் நீங்கி நான் பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த கடவுள், தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த கடவுள். காரணம், பழைய ஏற்பாட்டில இந்த வசனம் வாக்கு தத்தங்கள் சொல்லும் போது, லேவியராகமம் புஸ்தகத்திலே சொல்லும் போது, நான் உங்கள் நடுவிலே உலாவி இருப்பேன் என்று சொல்லும் போது, அந்த பாளையம் எப்படி சுத்தமாக இருக்க வேண்டும், கடவுள் வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்தலம் எப்படி சுத்தமாக இருக்க வேண்டும் என்கிறதை குறித்து சொல்லி இருப்பார். காரணம், கடவுள் வாசமாக இருக்கிற இடம். அப்போ அவர் பரிசுத்தராக இருக்கிறபடியால் அந்த பரிசுத்தமாக அந்த பகுதியை பாதுகாக்கப்பட வேண்டும்
யாரும் எனது உள்ளே பிரவேசிக்க முடியாது. ஆசாரியனும் அந்த பரிசுத்தப்படுத்துவதற்காக பல்வேறு சடங்குகளை செய்துதான் அந்த வாசஸ்தலத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள. அப்போ அந்த வாக்குத்தத்தம் நமக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது, நாம் எந்த கிரியையும் செய்யாமல். ஆகையால் கடவுள் இருக்கிற பகுதி என்றால், கடவுள் தங்குகிற ஆலயம் என்றால் அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆகையால் இந்த வாக்குத்தத்தம் நமக்கு கிடைத்திருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியினும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு, நாம் என்னது சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தமாகுதலை கடவுள் நம்மை பரிசுத்தமாக்குகிறார், பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். அதை அதற்கு நாம ஒப்பு கொடுத்து நாம் அதை பூரணப்படுத்த வேண்டும். தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த வேண்டும். கடவுள் என்னோடு இருக்கிறார் என்கின்ற அந்த தெய்வ பயம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். இப்போ வாக்குத்தத்தங்கள் நம்மை பரிசுத்தத்திற்கு எதுவாக நடத்துகிறது. தெய்வீக சிந்தை, தெய்வீக சுபாவத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு எதுவாக நடத்துகிறது. வெறும் ஏதோ நித்திய ஜீவனுக்கு மட்டும் உரியது மட்டுமல்ல, நித்திய ஜீவனுக்கு உரியதும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில நாம் வாழ்வதற்கு தேவையான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து முதலாவது இந்த பூமியில வாழ்வதற்கு பினான்சியல் ரீதியிலான தேவைகள் இருக்கும். சாப்பாடு, அது எல்லாமே என்னது பினான்சியல் என்கின்ற ஒரு டேமுக்குள்ளாக அடைக்கப்படல். சாப்பிடுவதற்கு பணம் தேவை. அப்போ அவைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தேவைகளை சந்திப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் நாம் ஏதோ ஒன்றை ஆசைப்பட்டு இது என்னதோ தேவை என்று சொல்லி நாம் கற்பனையில் ஒன்றை நினைக்க முடியும். ஆனால் அது நம்முடைய கடவுள் நம்முடைய பார்வையில் நம்முடைய தேவையாக இருக்க வேண்டும் என்கிட்ட அவசியம் இல்லை. இப்போ கடவுள் எது செய்தாலும், கடவுள் எதை நம்முடைய தேவை என்று தீர்மானித்து தருகிறாரோ அது என்னுடைய தேவை. கடவுள் எனக்கு அதை தரவில்லையோ, ஆண்டவர் அதை எனக்கு தேவை இல்லை என்று நினைத்திருக்கிறார். ஆகையால் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை மிஞ்சி கவலை வருகிறது, எனக்கு என்னுடைய தேவையே நடக்கவில்லை என்கின்ற எண்ணம் இருக்கிறது, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நாம் மனிதர்கள் என்கின்றபடியால் கவலை வரலாம். அப்பொழுது அதற்கும் ஆண்டவர் சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவருமே அப்போ கவலைப்பட வேண்டாம். மீறி மனிதன் என்கிறபடியால் கவலை வந்தா அதையும் அவர் மேல வைத்து விடுங்கள், வைத்துட்டு ஃப்ரீயா இருங்க. நம்முடைய நாம் கவலைப்பட்டது நியாயமான தேவையாக இருந்தால் ஆண்டவர் சந்திப்பார். அது ஆண்டவருடைய பார்வையிலும் தேவையாக இருந்தார். அப்போ அடுத்ததாக முக்கியமான வாக்குத்தத்தங்கள் கடவுளுக்கு நமக்குமான உறவு சம்பந்தமாக இருக்கிறது. நம்மை அவர் பிள்ளையாக பார்க்கிறார், அவர் பிதாவாக இருக்கிறார். ஆகையால் அது அந்த வாக்குத்தத்தை நான் நம்பினோமாக அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் அந்த வாக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் அது உண்மை. என்னோடு இப்பொழுதும் கடவுள் இருக்கிறார் என்கிறதை நாம் எப்பொழுதும் ஒவ்வொரு நிமிடமும் உணர்ந்து கொண்டே இருந்தால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை தவிர்க்க முடியும். தவறான விதத்திலே கோபம், ஈகோ இதெல்லாம் வரும்போது ஐயோ கடவுள் கூட இருக்கிறார், நான் எப்படி இப்படி செய்ய முடியும் என்கிற எண்ணம் வரும். யோசேப்பு அதைத்தான் செய்தான். யோசேப்பு பார்வோனுடைய வீட்டிலே வேலை செய்து கொண்டிருந்த போது அவனுடைய மனைவி அவனை பாவம் செய்ய இழுக்கிறாள். அவன் என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தர் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? அப்ப அவனுக்குள்ளாக ஒரு எண்ணம் இருந்திருக்கு, கடவுள் கூட இருக்கிறார், அவருக்கு விரோதமாக நாம் என்ன பாவம் செய்யலாம். ஒருவேளை அவன் நினைத்திருக்கலாம், யாருமே பார்க்கலையே, நல்ல ஒரு வாய்ப்பு, நானாக போகவில்லை, அவ என்ன தேடுதானே வருது, நம்ம ஒரு வேலை எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைத்திருக்கிறான். ஆனால் நினைக்கவில்லை. காரணம் கடவுள் கூட இருக்க, கடவுள் பார்க்கிறார். அவருக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று பாவத்தில் தவிர்க்க முடிகிறது இல்லவா? அப்போ ஒரு கணம் கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்கிறதை நாம் மறந்தால் எளிதாக பாவத்திலே விடுவோம். அப்போ கடவுள் எப்பொழுதும் என்னோட கூட இருக்கிறார் என்கின்ற வாக்குத்தத்தம் எனக்கு நினைவில் இருக்கிற பட்சத்திலே நான் என்ன செய்ய முடியும்? பண ஆசைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது, இருக்கிறது போதும் என்று எண்ண முடியும். எது வந்தாலும் பிரச்சனை இல்லை, கடவுள் கூட இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்லை, தூற்றுவோர் தூற்றட்டும், பிரச்சனை கிடையாது, கடவுள் கூட இருக்கிறார், கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. மட்டுமல்ல, நம்முடைய மாம்சத்தில் உள்ள எல்லா அசுசியும் நீங்கி பரிசுத்தமாக பூரணப்படுத்தவும் முடியும். அப்போ இது எல்லாம் வாக்குத்தத்தங்கள். இந்த பூமியில் உள்ள தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். இதற்கு பின்வரும் ஜீவனுக்கு, இந்த பூமியில் இந்த இப்பொழுது இருக்கிற ஜீவனுக்கு தேவையானவைகளையும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கு தேவையானவைகளையும் வாக்குத்தத்தமாக ஆண்டவர் தந்திருக்கிறது. சரி, இந்த வாக்குத்தத்தங்கள் எப்படி நமக்கு கிடைக்கிறது? இந்த வாக்குத்தத்தங்கள் எப்படி நமக்கு கிடைக்கிறது? இந்த அது மறுபடியும் அந்த 2 பேதுரு புஸ்தகத்துக்கு திரும்புவோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்தே படிக்கிறேன். இங்கே 2 பேதுரு முழுக்க பேதுரு ஒரு காரியத்தை தெளிவாக எழுதுகிறார்.
நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால், சாரி, 2ஆம் வசனத்தில் இருந்த முதல் வசனம் வாழ்த்து, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. கடவுள் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் கிருபை பெருகும், சமாதானம் பெருகும். ஓகே, அதை குறித்து இப்பொழுது விளக்கம் இல்லை. அடுத்த முக்கிய பகுதிக்கு தம்முடைய மகிமையினாலும் காரணியத்தினாலும் நம்மை அழைத்தவரே அறிகிற அறிவினாலே, நம்மை அழைத்தவரே அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு, அதனாலே இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் தந்தருளினதும் அன்றி அவருடைய திவ்ய வல்லமையான நமக்கு தந்தருளினதும் அன்றி இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்துவங்களும் அவைகளினாலே நமக்கு கிடைக்கிறது. எவைகளினாலே? தேவனை அறிகிற அறிவினாலே, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. இந்த வாக்கு தத்தங்கள் எதன் மூலமாக கிடைக்கிறது? நம்மை அழைத்தவரை, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவரே அறிகிற அறிவினாலே நமக்கு இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிடைக்கிறது. அப்போ அவரை அறிகிற அறிவு, இந்த கடவுள் வாக்கு தத்தம் கொடுத்து விட்டார். பழைய ஏற்பாட்டிலே இந்த வாக்கு தத்தம் கொடுத்து விட்டார். ஆனால் இந்த வாக்கு தத்தங்களுக்கு யூதர்கள் கூட சொந்தக்காரர்களாக மாறவில்லை. ஏன்? அவர்கள் கடவுளை அறியவில்லை, அவரை சிலுவையில் அறிந்தார்கள், அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் வாக்கு கொடுத்தார், நான் உங்களை ஏற்று உங்கள் தேவ பிதாவாக இருப்பேன், நீ எங்கள் எனக்கு குமாரராக இருப்பீர்கள் என்று சொன்ன அந்த பகுதிகள் எல்லாம் நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்த்தா யூதர்களை இஸ்ரவேலர்களை மையமாக வைத்து சொல்லப்பட்ட பகுதி தான். ஆனால் அவர்களுக்கு அது பலவர்களை பலிக்கவில்லை. ஏன்? அவர்கள் அவரை அறியவில்லை. வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி நமக்கு கிடைக்கிறது என்றால் அவரை அறிகிற அறிவினாலே. இன்றைக்கு அநேக மக்கள் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கும் இந்த வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு அது பலிக்க வேண்டும் என்றால் அவர்கள் தேவனை அறிகிற அறிவினாலே வளர வேண்டும், அவர்கள் தேவனை அறிகிற அறிவடைய வேண்டும். அப்போ தேவனை அறிகிற அறிவு மூலமாகவே நமக்கு வாக்கு தத்தம் கிடைக்கிறது. இன்னைக்கு வாக்கு தத்தம் என்கின்ற பெயரிலே தவறாக வசனங்களை வியாக்கியானம் செய்து இந்த உலகத்திலே ஏதோ பண ஆசையை தூண்டுவதற்கு எதுவாகத்தான் வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் விஷயம் என்றால் அவர்கள் தேவனை அறியவில்லை, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அழைத்தவரை அறிகிற அறிவை அவர்கள் அடையவில்லை. ஆகவேதான் வாக்கு தத்தங்கள் எதற்காக? இந்த வாக்கு தத்தங்கள் இந்த ஜீவனுக்கும் இருக்கிறது, இதற்கு பின்வரும் நித்திய ஜீவனுக்கும் இருக்கிறது. ஆனால் அது எந்த அடிப்படையில இருக்கிறது? எதற்காக வாக்கு தத்தங்கள் இருக்கிறது தெரியாது. நீ பணம் சம்பாதிப்ப, இந்த ஆண்டு ஆசீர்வாதத்தின் மழையின் ஆண்டு, கோல்டன் ஆண்டு, அதாவது பணம் பெருகும், பொருள் பெருகும், இதுதான் இவர்களை பொறுத்த வரைக்கும் வாக்கு தத்தம். ஏன்? விஷயம் என்னவென்றால் அவர்கள் தேவனை அறிகிற அறிவு அடையவில்லை. தேவனை அறிகிற அறிவை பெற்றுக் கொள்ளும் போது, கடவுள் யார் என்கின்ற அந்த சரியான அறிவை பெற்றுக் கொள்ளும் போது, கடவுள் எப்படிப்பட்டவர், அவருடைய சுபாவம் என்ன, அவர் எப்படி இருக்கிறார், அவர் எப்படி செயல்படுகிறார் என்கிறதை நாம் அறிய அந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு எளிதாக நாம் அந்த வாக்கு தத்தங்களை எளிதாக நம்புவோம். அந்த நம்பிக்கை இன்னும் அதிக அந்த விசுவாசம் இன்னும் அதிகரிக்கிறது. அது நம்மை மேலும் மேலும் மெருகேற்றக்கூடியதாக இருக்கிறது. கடவுளை அறிய கடவுளுடைய சுபாவத்தை மேலும் மேலும் அறிய நம்முடைய சுபாவம் அவருடைய சுபாவத்தை போல மாறுகிறது. கடவுளை மேலும் மேலும் அறிய கடவுள் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறான் அந்த சந்தேகம் துளி கூட இல்லாத அளவுக்கு மறைந்து போகும். கடவுளை அறிகிற அறிவிலே நாம் வளர்கிறவர்களாக மாற வேண்டும். கடவுளை அறிகிற அறிவிலே வளர்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த 2 பேதுரு இந்த அதிகாரத்தை முடிக்கும் போது, இந்த நிருபத்தை முடிக்கும் போது என்ன சொல்லுகிறார்? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம், அதாவது 2 பேதுரு புத்தகம் கடைசி வசனம், நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிவிலும் வளருங்கள் என்று சொல்லி முடிக்கிறார். அப்போ ஆரம்பிக்கும் போதும் எப்படி ஆரம்பிக்கிறார்? இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மூலமாக நமக்கு வாக்கு தத்தங்கள் இருக்கிறது, இந்த ஜீவனுக்கு தேவையானவைகள், தேவ பக்திக்கு தேவையானவைகள் அது கிடைக்கிறது என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். முடிக்கும் போது எப்படி முடிக்கிறார்? நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள்.
அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டியது மிக மிக அவசியம். அவரை அறிந்தால் மட்டும் போதாது, அந்த அறிகிற அறிவிலே இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனை அறிகிற அறிவிலே என்னது, நம்ம இந்த பூமியிலே வாழ்கிற வரைக்கும் என்னது, ஒரு முற்றும் பெற முடியாது. நான் முற்றும் அறிந்து விட்டேன் என்று சொல்ல முடியாது. அவர் இன்னும் அறிய வேண்டும். இன்னும் அவ்வளோ அறிதல் என்று சொன்னால் அவரோடு பழகுதல், இன்னும் அதிகமாக அவரோடு பழக வேண்டும், அவரோடு இன்னும் உறவாட வேண்டும். அந்த உறவு இந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு இன்னும் தீவிரமாக நம்மை புரிந்து கொள்ள வைக்கிறது, நம்மை அது மெருகேற்றுகிறது. இந்த வசனம் சொன்னது போல அவருடைய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற்றுகிறது. அவர் பரிசுத்தம் உள்ளவராக, அவருக்கு நாமும் அவரை போல பரிசுத்தம் உள்ளவர்களாக மாறத்தக்கதாக செய்கிறது. தேவைகள் சந்திக்கிற அருங்கின்ற அந்த ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கிறபடியால் எந்த பிரச்சனையும் வந்தாலும் கவலைப்படாமல் இருக்க முடிகிறது. யாரை பார்த்தும் எந்த சூழலிலும் என்னது, பணாசை இல்லாமல் இருக்கிறது போதும் என்கிற திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இது எல்லாமே வாக்குத்தத்தங்களை நாம் முழுமையாக நம்புவதன் மூலமாகவே கிடைக்கும். அப்ப வாக்குத்தத்தங்களை நாம் முழுமையாக நம்புவதற்கோ சுதந்திரிப்பதற்கோ அவரை அறிகிற அறிவு அவசியம். அந்த அறிவு மட்டும் போதாது, அதில் அறிவிலே வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்ப அந்த அறிகிற அறிவிலே வளர்வதற்காக என்ன செய்ய வேண்டும், எப்படி அவரை அறிகிற அறிவிலே வளர்வது என்று அதற்கும் பேதுருவே வழி கூறுகிறார். 1 நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் என்ன செய்ய வேண்டும், இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், முதலாவது நீ சகல துர்க்குணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லா ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருக்கிறார். வளர வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவின் மேல் அந்த அறிவிலே வளர வேண்டும் என்றால் களங்கமில்லாத திருவசனத்தின் மேல் வாஞ்சையாக இருக்க வேண்டும். வசனத்தின் மேல் நாட்டமும் அதை குறித்த அறிவு, கடவுள் வசனத்தின் தேடி கடவுளுடைய சுபாவம் எப்படிப்பட்டது, கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், என் வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறார் என்கிறதை வசனத்தின் மூலமாக தேடி தியானித்து அறிய 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 அவரை அறிகிற அறிவிலே வளர முடியும். ஆகவே எப்படி ஒரு குழந்தை புதிதாய் பிறந்த குழந்தை பால் எப்பொழுது குடிக்க வேண்டும், பால் எப்பொழுதும் குடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பாலின் மேல் ஆசையாக இருக்கிறதோ, அதே போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் நீங்கள் வளர வேண்டும் என்பதற்காக ஆசையாக இருங்கள் என்கிறதாக பேதுரு கூறுகிறார். அப்போ நாம் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மூலமாக மட்டுமே நமக்கு வாக்குத்தத்தம் சாத்தியம். அப்போ அறிகிற அறிவோடு நின்று விடக்கூடாது, அதிலே வளர வேண்டும். வளர்வதற்கு நாம் வேதாகமத்தை தியானிக்க வேண்டும், படிக்க வேண்டும். இப்போ கடவுளை அறிகிற அறிவு மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அப்போ அன்றைக்கு வாக்குத்தத்தம் எதற்கு என்று சொல்லி பார்த்தோம், அது ஏதோ நித்தியத்திற்கு மட்டுமல்ல, இந்த பூமியில நாம் வாழ்வதற்கு என்று பார்த்தோம். ஆனால் அது எந்த அடிப்படையில் இன்றைக்கு மக்கள் போதிக்கிறது போலையா, இல்லை வேதம் எந்த அடிப்படையில சொல்லுகிறது என்பதையும் பார்த்தோம். ஆகவே தொடர்ந்து இந்த காரியங்களில் நாம் வளருவோம், வேதாகமத்தை கற்றுக்கொள்வோம், தியானிப்போம், தேவனை குறித்த அறிவிலே வளருவோம். நாமும் அவரை போல அவருடைய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகுவோம்.